அதை வளரட்டும், அதுக்கப்புறம் கூட அதை பச்சலாம். அதுக்கும் ரொம்ப பிஞ்சா இருக்கு. இன்னும் கொஞ்சம் முத்தனாப்பில் இருந்தால் அதை எடுத்துக்கலாம். வேணாம் வேணாம், இது கொஞ்சம் வளரட்டும், அதுக்கப்புறம் கூட அதை பறிச்சுக்கலாம். அந்த பக்கம் காய் கொஞ்சம் பிஞ்சாத்தான் இருக்கு, அது இன்னும் 2 நாளில் முத்திடும். சமந்திமா, வாங்க சம்பந்தி. ஏன் நேரமா எந்திரிச்சிட்டீங்க? தூங்க வேண்டியதானே? இந்நேரத்துல எந்திரிச்சிட்டு இருக்கீங்க? இல்லைங்க சமந்தி, அங்க 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பழகினதுனால இங்கேயும் அப்படியே தூக்கம் வரவே இல்லை, எந்திரிச்சாச்சு. அங்க தூங்கல என்ன, இங்க தூங்க வேண்டியதானே? என்ன வேலை கிடக்கு பாருங்க. சரி, என்ன கல்யாணத்துக்கு முருங்காய் பறிக்கிற மாதிரி இப்பயே இம்புட்டு முருங்காயை பறிச்சு வச்சிருக்கீங்க? அது வாங்க சம்பந்தி, முருங்கை மரத்துல காய் நல்லா சடை பிடிச்சி தொங்கி கிடந்துச்சு, அதான் எல்லாத்தையும் பறிச்சு கொண்டு போய் வியாபாரம் பண்ணிட்டு வரலான்னு. பறிச்சு கொண்டு போய் வியாபாரம் பண்றீங்களா? மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சா உங்களை திட்டுவாரேன், வேலை வைக்கிறதுக்கும் போக கூடாது வைக்க கூடாதுன்னு இருக்காரு, நீங்க வேற போறேன்றீங்க. ஐயோ, அவனுக்கு வேலை போன விஷயத்த வேற சம்மந்தி கிட்ட என்ன சொல்லல. வேணாம் வேணாம், சொல்ல வேணாம், அப்புறம் நம்ம பையனுக்கு மரியாதை இருக்காது. அது ஒன்றும் இல்லைங்க சம்மந்தி, பிள்ளைக்கு கல்யாணம் எல்லாம் வச்சிருக்கு, சும்மா வீட்டில் கிடந்தா யார் 10 ரூபா தரவா? அதுவும் இல்லாமல் எங்கிட்ட வெளியே வேலைக்கு போனா தான் அவன் திட்டுவான். நம்ம வீட்டில் இருக்க காயை பறிச்சு கொண்டு போய் அப்படியே வீடுக்கு கடைங்களுக்குன்னு கொடுத்தோம்னா ஒரு காசு கிடைக்கும் பார்த்தீங்களா? அதான் இப்படி சும்மா தொங்கிட்டு கிடந்தாலும் அது காஞ்சு போயிடும், முத்தி போய் அப்புறம் வீணாக தான் போகும், யாருக்கும் பிரயோஜனம் இருக்காது. அந்த காயை கொண்டு போய் விற்றோம்னா ஒரு 200-300 ரூபா கிடைக்கும், ஒரு நாள் செலவுக்கு ஆகும் பார்த்தீங்களா? இந்த வயசான காலத்துல நீங்க எங்கேயோ அலைவீங்க, இதுல என்னங்க சம்மந்தி இருக்கு? இங்க நான் மட்டும் இல்லைங்க, கிராமத்தை பொறுத்த வரைக்கும் யார் வீட்டுல எந்த காய் நிறைய இருந்தாலும் இப்படித்தான் வீடு வீடுக்கு கொண்டு போய் வியாபாரம் பண்ணுவாங்க. இந்த சப்போட்டா பழம், அன்னாசி பழம், இந்த இது மாங்காய், கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம், இது எல்லாமே நிறைய இருந்துச்சுன்னு வைங்க, எல்லாம் கூடையில போட்டுக்கிட்டு போய் வியாபாரம் எடுத்துட்டு போறவங்க அடி மட்டத்துக்கு வாங்குவாங்க. நம்மளா போய் வியாபாரம் பண்ணோம்னா ஒரு 10-5 கிடைக்கும் பார்த்தீங்களா? அதான். சரிங்க சம்மந்தி, சரிங்க. நீங்க அது பறிக்கிறதுக்கு நான் வேணா பறிச்சு தரட்டுங்களா? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சம்மந்தி, எனக்கு இதெல்லாம் பழக்கம் பார்த்துக்கோங்க. நீங்க பல் விளக்க போறீங்க போல இருக்கு, போங்க வாங்க, தண்ணி எல்லாம் இருக்குது, போய் கை கால் முகத்தை கழுவுங்க, மருமலை டீ வைக்க சொல்றேன், போங்க, இதை நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சம்மந்தி. சம்மந்தி கிட்ட சொல்லியிருப்பேன், ஆனால் சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? மருமவனுக்கு வேலை இல்லைன்னா அவங்களுக்கு எம்பிட்டு சங்கட்டம். இதில் வேற பையனையும் கஷ்டப்படுத்த முடியாது, பாவம் இத்தனை வருஷம் குடும்பத்துக்காக மாடா உழைச்சி ஓடா தெரிஞ்சிருக்கேன். நம்மளும் வீட்டில் இருந்தோம்னா எப்படி? நம்மளால அவன் சம்பாதிக்க முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிக்க முடியலனாலும் காயை கொண்டு போய் கொடுத்தோம்னா ஏதோ 10-5 கிடைச்சாலும் வீட்டில் சாப்பாடு செலவுக்காகும். கல்யாணம்னா சொந்த மந்தம் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க போவாங்க, எல்லாத்துக்கும் ஆக்கி போடணும் வைக்கணும். நம்ம கையில் 10-5 இருந்தால் எடுத்து செலவு பண்ணலாம், சும்மா அவங்க இவே எதிர்பார்க்காம. போதும், நான் 2 காயை மட்டும் பறித்து எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ணுவோம், மீதி இருக்கிறத நாளைக்கு பார்த்துக்கலாம். ஒரே தான் எல்லாத்தையும் பறிச்சோம்னாலும் அப்புறமேட்டுக்கு ரொம்ப நட்ட இதாக போயிடும். அம்மா, 6 மணிக்கெல்லாம் குளிக்க சொல்லுறேன், நான் அப்புறமேட்டுக்கு குளிச்சுக்கிறேம்மா, எனக்கு இப்போ குளிக்க வேணாம்மா. இங்கே பாரு அரவிந்த், அப்படிலாம் சொல்லக்கூடாது சரியா? போங்கம்மா, எனக்கு இப்போ குளிருமா. வெயில் தான் அடிக்குது, அப்புறம் எப்படி உனக்கு குளிரும்? அதெல்லாம் ஒன்றும் குளிராது சரியா? கம்முன்னு இருக்கணும். அம்மா, நானே குளிச்சுக்கிறேம்மா, விடுமா. ஆமாம், நீ குளிக்கிற அழகு எனக்கு தெரியாது, காக்கா குளியல் மாதிரி மேலே அப்படியே சோப்பை தேய்ச்சிக்கிட்டு தண்ணியை ஊற்றிட்டு ஓடியாந்துருவேன், ஒழுங்காக தேய்ச்சி கூட குளிக்க மாட்டேன். அரவிந்த் குட்டி, இன்னைக்கு அம்மா வேலைக்கு போகிறேன் சரியா? வீட்டில் இருந்து சமத்தா இருக்கணும், யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்கக்கூடாது. வேலைக்கு போறீங்களா? ஏம்மா? மாமா பாவம் இல்லை, மாமாவுக்கு வேலை இல்லாமல் வீட்டில் இருக்காரு பார்த்தியா? இந்த நேரத்தில் நம்மளும் வேற இருக்கிறோம், மாமாவுக்கு அது சங்கடம் பார்த்தியா? அதான் அம்மா வேலைக்கு போகிறேன், அம்மாவால் முடிஞ்சது ஏதாவது காசு கிடச்சிதுன்னா அப்புறம் உன்னையும் படிக்க வைக்கிறதுக்கு ஆகும்ல, அதுக்கு தான். அதுவும் இல்லாமல் உங்கள் சித்திக்கு வேற கல்யாணம் வச்சுருக்காங்க, நம்ம முறைக்கு ஏதாவது செய்யணும்ல. அப்புறம் நீ வேற கெடா விருந்துக்கு போனால் பொம்மை வேணும்னு கேட்டல்ல, அப்புறம் அம்மா வேலைக்கு போனால் தான் நான் வாங்கி தருவேன், இல்லைன்னா எப்படி வாங்கி தர முடியும்? அதனால தான் அம்மா வேலைக்கு போவேனா, சம்மத்தான் நீ வீட்டில் இருப்பியா, அத்தை சாப்பாடு போட்டு கொடுத்தாங்கன்னா வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு கம்முன்னு சமத்தா தூங்கி எந்திரிக்கணும். அப்படி இல்லையா, உனக்கு பசிச்சாலும் அத்தை எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் போட்டு தருவாங்க. சமத்தா வீட்டோடு இருக்கணும். அம்மா, நீ வீட்டில் இருமா.
என் தங்க குட்டி சொன்னால் புரிஞ்சுக்கணும். ஆ அம்மா சொன்னால் புரிஞ்சுக்குவீங்க தானே? அப்ப வேலைக்கு போயிட்டு எப்பமா வருவா? முதல்ல மாதிரி என்ன அள வைப்பியாமா? அப்படிலாம் உன்னை அழ வைக்க மாட்டேன் தங்கம். அம்மா சீக்கிரமாக வேலைக்கு போனேன்னு வச்சுக்கோ, சீக்கிரமாக ஒடியாந்துருவேன். லேட்டாக போனால் தான் வர லேட்டாகும். அதுவும் முதல்லையாவது நீ ஒத்தையில் இருப்ப. இப்போ உனக்கு தனியாக இருக்கணுன்ற அவசியமே இல்லை. உனக்கு மாமா, அத்தை, விளையாடுறதுக்கு உங்கள் அண்ணி, உங்கள் சித்தி, இந்தா ஊர்லேருந்து தாத்தா பாட்டி வந்திருக்காங்க, அப்புறம் உங்கள் அம்மாயி எல்லாரும் இருக்காங்க. அவங்க எல்லாரும் உன்னை நல்லா பார்த்துப்பாங்க. சரியா? அப்ப நானும் கூட வரட்டாமா? சொன்னா கேட்கணும். வெயில் வேற அதிகமாக இருக்கும். அங்கே வந்தீங்கன்னா உனக்கு உடம்பு செல்லாமல் போயிடும். சரியா? சூடு பிடிச்சிக்கும்பா. கம்முன்னு இருக்கணும். ஆ அம்மா ஊற்றி விட்றேன். கம்முன்னு சமத்தான் இருக்கணும். முருங்கா முருங்கா, வாங்கம்மா வாங்க. 4:20 4:20 பிஞ்சு முருங்கக்காமா, நல்ல ருசியான முருங்கக்கா, உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்கம்மா வாங்கம்மா வாங்கம்மா. 4:20 4:20. ஐயோப்பா வலிக்குதுப்பா, வலிக்குது. பொறுமை பொறுமை பொறுமை. நல்லா சுளுக்கு விழுந்து கிடக்கியா, அதுதான் அப்படி இருக்குது. நல்லா நீவி விட்டா அது சரியா போயிடும். நேற்று ஒருக்க நீவி இருக்கு, மறுபடியும் ஒருக்க நீவுனா நல்லா ஆயிடும். இரு. ஐயோ அப்பா, ஏப்பா வேண்டாம்ப்பா, விடுங்கப்பா. ஆஸ்பத்திரியில் போய் ஒரு ஊசியாவது போட்டு வரேன். ஆமாம், சுளுக்கு பிடிச்சதுக்கெல்லாம் ஊசி போடுவாங்க. இரியா, அதெல்லாம் அப்பா நீவி விட்டுறேன். கம்முன்னு இரு, அசையாம இரு. என்னண்ணே என்ன ஆச்சு? அதிகமாக கேட்குற. நேற்று தம்பி வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தப்ப ஏதோ பிரேக் அழுத்தும் போது அப்படியே சுளுக்கு பிடிச்சிக்கிச்சுமா. பாவம் பையன், காலே தூக்கி எட்டு வைக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதான் நீ விட்டு பார்த்தேன், இன்னும் ஒன்றும் சரியாகல. நீ விட்டு பார்த்து சட்னு சரியாவலையா? என்னண்ணே அப்படி எப்படிண்ணே போட்டீங்க? இத்தனை வருஷம் வண்டி ஓட்டுறீங்க, அப்படி எப்படி ஆகும்? அடிக்கடி பட்டுச்சா? அதை தான் கேட்குறேன், அடிக்கடி பட்டுச்சான்னு கேட்டால் அதையும் சொல்ல மாட்டேங்கிறேன். இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு. அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அண்ணன் அடிபட்டாலும் சரி, யாரும் தூக்கி போட்டு மிதிச்சாலும் சரி, உங்ககிட்ட வந்து சொல்ல மாட்டாரு, நீங்க அழுதுருவீங்கன்னு. அப்படியாத்தான் ஏதாவது இருக்கும். ஏனே? ஆமா வள்ளி, நானே வழியில இருக்கேன், நீ வேற. இல்லைண்ணே, சும்மா சாதாரண நாளே நீங்க 40-50 தான் வண்டியவே ஓட்டுவீங்க. உங்க வண்டிக்கு வண்டி சைக்கிளில் ஓட்டுறவன் கூட ஸ்பீடா போறான்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது நீங்க போய் சுளுக்கு விழுக்கிற அளவுக்கு பிரேக் மிதிச்சிங்களா? இது நம்புற மாதிரி இல்லையே. என்னண்ணே என்ன? அத்தா வள்ளி, நான் நல்லா பண்ணுறனோ இல்லையோ, நீ நல்லா பண்ணுறமா, தயவு செஞ்சு கம்முன்னு இருமா. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஐயோ விடுமா, அவன் தான் சொல்கிறான்ல, விடு. ரத்தம் கித்தம் கட்டி இருந்துச்சுன்னா ஒரு மஞ்சப்பத்து எதுவும் போடலாம். இப்படி சுளுக்குன்னு இருக்கீங்க. நல்லா நீ விடுங்க. அதாம்மா நீவிக்கிட்டு இருக்கேன். இவனுக்கு ஏதாவது ஒன்றுனாலும் என்னால் தாங்க முடியாது. ஏன் தான் அந்த பையன் இப்படி பண்ணுறான்னு தெரியலை. பார்த்து வண்டியை ஓட்டுனாலும் கேட்கறதில்ல. கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்றுனா என்ன பண்ணுறது? உன்னை நம்பி இப்போ ஒரு பொண்ணு வரப்போகுதுடா. நீ இன்னும் தனி ஆள் கிடையாது, அதை புரிஞ்சுக்க. கல்யாணம் முடிஞ்ச உடனேயுமே இந்த வண்டி ஓட்டுற வேலையை விட்டுறணும். ஏதோ ஒரு கடை கண்ணிக்கு வேலைக்கு போய் ஒரு 5000 10,000 கிடைச்சா கூட போதும். நமக்கு என்ன கடனாக இருக்குது? ஐயோ அப்பா, ஒன்றும் இல்லைப்பா. ஊர் உலகத்தில் யாருமே வண்டி ஓட்டல, நான் தான் வண்டி ஓட்டுறேன்னா? ஏன்பா நீங்கள்? என்ன அப்பா உங்க நல்லதுக்கு தானே சொல்றாரு. அட நீ வேறம்மா. ஐயோ அப்பா, ஐயோ பார்த்து நீவுங்கப்பா. சரிடா, ஒன்றும் இல்லை. முதல்ல மாதிரி அவருக்கு வேலை இருந்தால் கூட அப்பா அம்மா வந்திருக்காங்க, எனக்கு கறி எதையும் எடுத்துகிட்டு வந்து ஆக்க சொல்லலாம். அவருக்கும் வேலை இல்லை. என்ன பண்ணுறது? இருக்கிறத வச்சு ஏதோ ஒன்று ஆக்கி போடுவோம். பாவம், நம்மலாம் அங்கே போனோன்னா ஒரு நாள் ஒரு பொழுதுனாலும் எவ்வளோ நாளும் சரி கறியை வாங்கிட்டு வந்து போட்டு அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்கன்னு செஞ்சு போடுவாங்க. இன்றைக்கி அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, எதுவும் செய்ய முடியாமல் கிடக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இந்தா ஒலை வச்சுருக்கேன், இந்தா பருப்பு வேக போட்டிருக்கேன். என்ன விஷயம்? பருப்பு இதில் வேக போட்டியா? குக்கர்லேயே வேக போட வேண்டியதானே? குக்கர் தான் வாசர் பிஞ்சு போச்சேங்க, அதுதான் வாங்கணும்னு சொன்னேன். அப்புறம் தான் உங்களுக்கு வேலை இல்லைனால தான் எதுவும் சொல்லலை. சரி இதில் வேக போடுவோன்னு. கேஸ் வேற தட்டுப்பாடாக இருக்குன்னு இருக்காங்க, இதில் போட்டு என்னைக்கு ஆகுறது? சாம்பார் இல்லைன்னா என்ன, வேற ஏதாவது அரைச்சி ஊற்றியாவது குழம்பு வச்சிருக்கலாம்ல? இல்லை, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நான் வைக்கிற சாம்பார்னா ரொம்ப பிடிக்கும், அதான். சரி
இது பருப்பு நல்லா வெந்துருச்சான்னு சொல்லு. என்னென்ன பண்ணணும்? வெங்காயம் உரிக்கணுமா, காய்கறி தான் அரியணுமா, என்ன பண்ணணும் சொல்லு டக்கு டக்குன்னு. ஏன் நீங்கள் எதுவும் செய்ய போகிறீங்களா? ஆமாம், காலத்துக்கு நீயே தான் செய்கிற வைக்கிற. இனிப்பே நான் வீட்டில் தானே கிடக்கிறேன், நானும் ஏதோ ஒரு வேலை வெட்டியே பார்க்குறேன். ஐயோ, சமயக்கட்டில் எல்லா வேலையும் நான் பார்த்துப்பேன், நீங்கள் போங்க. அட எது வேலை இருந்தால் சொல்லுமா, நான் செய்கிறேன். சும்மாவே உட்காந்துருக்கிறது சலுப்பாக இருக்குது. இப்போயும் காலையில் 5 மணிக்கு ஒரு பக்கம் விடியறதுக்கு முன்னாடி ஓடி ஓடி பழக்கமாகி இப்போ 5 மணி ஆனால் டான்னு முழிப்பு வந்துடுது. வேலை வெட்டி எதுவும் இல்லைன்னா ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது. இத்தனை வருஷம்தான் கஷ்டப்பட்டீங்க, இப்போ கொஞ்சம் இதாக இருங்கங்க, பார்த்துக்கலாம். எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு கூட தெரியல. அதான் ஒரே யோசனையாக கிடக்குது ராணி. அது மட்டும் இல்லை, தங்கச்சி கல்யாணம் வேற இருக்குது. இந்த குழுவில் பணம் வாங்கியிருக்கோம், தெரிஞ்ச இடத்துல பணம் வாங்கியிருக்கோம். அந்த ஓனர்கிட்ட வேற 50,000 60,000 வாங்கியிருக்கோம். அதெல்லாம் கொடுக்கணும் வைக்கணும். இந்த வாரத்தில் இந்த குழுவுக்கு பணம் கட்டுறவங்க வந்து கேட்பாங்க. என்ன பண்ண போகிறோன்னு தெரியலை. எனக்கு மூளையே வேலை செய்யலை. இங்கே பாருங்க, திக்கில்லாதவங்க தெய்வம் தொணன்னு சொல்லுவாங்க. நம்மளை மாதிரி ஆட்களுக்கு கடவுள் எப்பயும் துணை புரிவார். நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க. இப்போதைக்கு என்ன வேலைக்கு போகல வைக்கலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம உமாவோட கல்யாணத்துக்காக லீவ் போட்டிருக்கீங்க, கல்யாண வேலையெல்லாம் பார்க்கணுன்றதுக்காக மட்டும் நினைங்க. அதுவும் இல்லாமல் அப்பா வேறு சொல்லிக்கிட்டே இருந்தார், அங்கே அந்த வேலைக்கு வர சொல்லுமா, கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே பார்க்குறோம் வைக்கிறோன்னு. அங்கே போயிடுவோங்க, பார்த்துக்கலாம். ஏங்க, கடவுள் ஒரு கதவை சத்தினா இன்னொரு கதவை திறப்பாருன்னு சொல்லுவாங்க. நமக்கு நல்லபடியாக எதையும் செய்வார். நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கலையே, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தானே நினச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது கெட்டவங்களை கடவுள் வாழ வைப்பான், ஆனால் ஆபத்து நேரத்தில் கைவிட்டுருவான். ஆனால் நல்லவங்களை காப்பாற்ற கொஞ்சம் லேட்டாகும், ஆனால் கடைசி நிமிஷத்தில் நம்மளை காப்பாற்றி கரை சேர்த்துருவான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்களும் நம்பிக்கையை விடாதீங்க. பாத்தியா என்ன தூக்கம்னு? அதுதான் கல்யாண பொண்ணு தூங்குது, இவன் இந்த குமரியை பாரு தூங்குறத. செல்வியே, செல்வியே, மணி ஆயிட்டுமா, எந்திரிமா செல்வியே. போங்க அம்மா, தூக்கம் தூக்கமாக வருது. பப்ளிக் பரீட்சை வேற இருக்குது, இப்படி தூங்கிட்டு இருந்தா எப்படி? படிக்கணும், அதுக்கு தானே லீவ் விட்டுருக்காங்க. எந்திரிச்சு படிங்கம்மா. அதெல்லாம் நான் படிச்சுட்டேன். போங்க அம்மா. சின்ன பிள்ளையாவே தான் இருக்கிறா இன்னமும். இன்னும் வளர்ந்த பாடு இல்லை. வயசுக்கு வந்து குத்த வச்சு உட்காந்தா தான் செலவு கிடக்குது. நேற்று வந்ததுலேருந்து அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்ததில் அவங்களுக்கு வாங்கிட்டு இருந்த தீனி ஜாமானெல்லாம் கூட எடுத்து கொடுக்கல, அப்படியே பையிலேயே கிடக்குது. அப்படியே இருந்தால் வீணாக போயிடும். அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கும் கொண்டு வந்ததெல்லாம் அப்படியே அவிஞ்சு போயிடும். பிள்ளை கொண்டு போய் எடுத்து கொடுப்போம் எல்லாத்துக்கும், அப்புறம் டீ வச்சு எடுத்து கொடுக்க சொல்லி. அடுத்து என்ன பண்ணட்டும்? காயெல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன். பருப்பு வெந்த உடனேயுமே எடுத்து போட்டு தாளித்து கொஞ்சோண்டு சாம்பார் பொடி அது இதுன்னு போட்டு குழம்ப இறக்கி வச்சிட்டிங்கன்னா போதும். அப்புறம் ரசத்துக்கு மட்டும் இஞ்சி பூண்டு இந்த மிளகு சீரகம்லாம் தட்டி வச்சிருங்க. புளி ஊற போட்டியா? எல்லாம் ஊற போட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. நீ போய் மற்ற வேலையை பாரு, நான் இதை பார்த்துக்கிறேன். அம்மா வாமா, எப்போ வந்த? நான் வரது இருக்கட்டும், என்னடி மாப்பிள்ளைய வேலை வாங்கிட்டு இருக்க சமயக்கட்டில்? எங்கம்மா, அவர் தான் நீ போய் மற்ற வேலையை பாரு அப்படின்னாரு. இந்த துணியெல்லாம் வேற ஊறுபட்டது கிடக்குது, அதெல்லாம் எடுத்து துவைச்சி போடுவோம். அது முந்தா நேற்று வேற மழை வந்துருச்சு, இன்றைக்கி எதுவும் மழை வந்துட்டே என்ன பண்ணுறது? அதான் அவர் இங்கே உள்ள வேலையை பார்த்துட்டாருன்னா நான் வெளி வேலையை பார்த்துப்பேன். நல்லா இருக்குடி, அந்த மனுஷன் வெளியும் வேலை செஞ்சுட்டு வந்து வீட்லேயும் வேலை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. பாவம், வீட்டில் இருக்கனாலையாவது ஒரு வேலை வெட்டி பார்க்காம வீட்டில் இருக்க வைப்பியா? அதை விட்டுட்டு இப்போ தான் இந்த வீட்டில் என்ன நான் இத்தனை லேடிஸ் இருக்கோம், நம்ம என்ன ஒரு வேலையும் பார்க்க மாட்டோமா? ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தா முடியுது. மாப்பிள்ளை போய் அடுப்படியில் நிற்க வச்சுக்கிட்டு போ, முதல்ல மாப்பிள்ளை போய் போவாங்க சொல்லு. அம்மா, இங்கெல்லாம் அப்பெல்லாம் எந்த கணக்கும் இல்லைம்மா. அவர் பாட்டுக்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்ப்பாரு. அங்கெல்லாம் உங்கள் அண்ணன் ஒரு வேலை வெட்டி பார்க்க மாட்டான் தெரியுமா? சமயக்கட்டு பக்கம் கூட உள்ளே வரமாட்டான். எல்லாம் உங்கள் அண்ணியும் நானும் தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்ப்பேன் வைப்பான். அப்படி இருக்கும்போது மாப்பிள்ளையை வேலை வைக்கலாமா? பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? மாமியார் மாமனார்லாம் வந்திருக்காங்க, மாப்பிள்ளை எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்குறாருன்னு சொல்ல மாட்டாங்க. ஏம்மா, இப்படி சொல்லியே தான்மா எல்லா வேலையும் நம்ம செய்கிறதுனால தான் அவங்களுக்கு நம்ம கஷ்டம் என்னன்னே புரிய மாட்டேங்குது. அவங்களும் ஒரு வேலை செய்யணும்னால விட்டுறணும் அவங்க போக்கில், அப்போ தான் நம்ம செய்கிற வேலையில் இருக்க கஷ்டம் நஷ்டம் அவங்களுக்கு புரியும். அவர் அதெல்லாம் பார்த்துப்பாரு. நீ வா, உனக்கு காப்பி ஊற்றி தரேன், குடிப்ப. அப்பா பல்லு விளக்க போனார், இன்ன வரைக்கும் ஆளை காணோம். ஒரு வேளை குளிச்சுட்டு எதுவும் வராரோ என்னவோ. நீ வாமா. மாப்பிள்ளை நிற்கிறது எனக்கு சங்கட்டமாக இருக்குடி. ஏண்டி இந்த வேலை? இந்தா, இது நேற்று ஊர்லேருந்து வரும்போது பூவு தீனி அது இதுன்னு எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். எல்லாம் என் பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடு. சரிம்மா. ஷோ, எனக்கு ஏன் தூக்கமே வர மாட்டேங்குது? சாமி ஏன் கனவுல வந்துட்டு போகிறானே தெரியலையே. இவ வேற நம்ம பாட்டு கம்முன்னு இருந்தோம், இந்த கோயிலை அது இதுன்னு சொல்லிட்டு போயிட்டா. இப்போ மனசு முழுக்க ஏதோ மாதிரி பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது. ஐயோ, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு. ஐயோ, கண்ணை மூடினாலே எதுக்கு அவனே என் கனவுல வரானே தெரிய மாட்டேங்குது. என்னடா இது கடவுளே, பயமாக இருக்குது.
எதுவும் தப்பாக எதுவும் நடந்துடக்கூடாது. என் கனவில் அவர் வரணும், ஆனால் சாமியே தான் வந்துட்டுருக்கான்.